Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில Skoda Superb தாங்க இருக்கு. So கார் லுக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமா இருக்குல பார்க்கிறதுக்கு. So ஒரு ஆடி BMW காரே மிஞ்சிரும். So லுக்ஸ்ல சோ அந்த அளவு பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கார் வச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமான ஒரு ரிவ்யூ எடுக்க போறோம். அந்த பாத்தீங்கன்னா டிரைவ் எடுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போட நோட்டிஃபிகேஷன் வரும். Insta மீடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. And இதுக்கு மேல வெயிட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 320 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 140 bhp பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மித்த கார்ஸை விட பிஹெச்பி விட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா டார்க் அதிகங்க. ஸோ அப்போ எந்த அளவு பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக் சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஸ்கோடாவோட பேட்சிங் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ கிரில் செட்டப்புமே எல்லா ஸ்கோடா காஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, யூனிக்காக. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் வந்துடுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்திருக்கா. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே இருக்குது. அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கிரில்குள்ளே தெரியும் பாருங்கள். ஸோ கீழே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை கிளப்புதுங்க. பட் இந்த கார் ஒயிட்டுங்கிறனால இன்னும் யூனிக்காக தெரியுது இந்த வெயிலையும். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் லுக் பார்ப்போம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் பார்த்தீங்கன்னா 205 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துருது. ஸோ பேக்கில் பார்ப்போம். அண்ட் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தாங்க. ஸோ பார்த்தா தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி லுக் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடியும் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஸ்கோடா பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கார் கைஸ். ஸோ 2 லிட்டர் டீசல் இன்ஜின். அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதை விட இந்த காரோட லென்த்து பாருங்கள், பயங்கரமான லென்த்து. ஸோ மித்த கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்கும் உள்ள இன்டீரியரு. ஸோ போய் காமிக்கிறேன். ஸோ 2014 மாடல். ஸோ எந்த அளவு பார்த்தீங்கன்னா அப்பயே ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறது நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேமே டீசல் ஓப்பனிங் பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் சீட்டு தாங்க. அப்படியே போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தாங்க வெயிலேருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பயங்கரமான வெயிலாக இருக்குது. அண்ட் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு XUV 700 ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ ப்ரோ மூலியமாக தான் கிடச்சிது. அண்ட் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்தோடனே பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஏசி கூலிங் 10 வருஷம் ஆகியும் சூப்பராக இருக்குது, நல்ல கூலிங் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக எல்லா விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மெயினாக நான் எதை சொல்கிறேன்னா அந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த செட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் மீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நான் காமிக்கிறேன். அண்ட் பின்னாடியும் பாருங்கள் ஏசி விண்ட் எல்லா கார்லேயுமே சென்டரில் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வருது. ஸோ இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூனிக் ஃபினிஷ். ஸ்கோடா தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 10 years பேக்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கார்ஸ்லையுமே. இல்லை மேக்ஸிமம் கார்ஸில் இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் வந்து பழைய கார்ஸாக எடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் போட்ட 10-15 காருமே பார்த்தீங்கன்னா புது கார்ஸ். ஸோ அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரில. ஸோ பழைய கார்ஸ் எதுவும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் சின்னதாக ஒரு சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் இது ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. ஓகே, நம்ம எல்லாம் அங்கே தான் பண்ணுறோம். எல்லாமே அங்கே தான் இருக்கும். இது இதுக்கு டைம் ஓகே, வெளியில் இருக்கிற எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறது இங்கே காமிக்கும். ஓகே, அது இது வந்து 12 வாட்ஸ் சார்ஜிங் போர்ட்டு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் இருக்குது, எதாவது வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ். ஸோ சைடில் சுவிச்சஸ் வந்துடுது. அண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் கார். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு 3 பின்னாடி கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்டில் 2 சீட் இருக்கா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்குது. ஃபேமே 10 வருஷம் ஓல்டு கார், அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதான் லுக் தெரியுதா. ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்லா பெருசாக இருக்கும்ல. ஆமாம், ஏன்னா கார் நம்ம வெளியவே காமிச்சிருப்பேன் எவ்வளோ லென்த்துன்னு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸுமே பெருசாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ லாங் ரைட்ஸ் போகும்போது ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு போகலாம். இதில் எதுவும் இது ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது போல். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இங்கே மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது ஸ்கோடாவில் நான் இது மாதிரி எந்த கார்லையும் நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆடி BMW அந்த கேட்டகரி போனோம்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பட் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறத இந்த காரில் கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு இந்த காரோடது? அப்போ 28 28 lakhsக்கு ஒர்த்து கார் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒர்த்து தான். பவர் வைஸ் கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ மைலேஜும் நீங்கள் வந்து எவ்வளோ சொன்னீங்க? 20 கிட்ட தரதில்ல ஹைவேஸில்? 70-18 ஏன்னா 2 liters டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 20 கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம். இந்த காரோட பவர் நான் காமிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் அது ஃபீல் ஆகும். ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா தருது. அப்படியே வாங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபேமி வந்து உட்காரும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலு. ஸோ கார் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், ஜஸ்ட் இவ்வளோ தான் கேப்பு. அப்போ எந்த அளவு கீழே இருக்கும் பாருங்கள். ஸோ கீழே அதாவது நீங்கள் உட்காரும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் இவ்வளோ தான் கேப்பு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ரெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நைட் டைமில் நல்லா தெரியும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் சைடில் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாக் பண்ணிக்கலாம் டோர்ஸை. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ இது, ஆட்டோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்க்கான சுவிச்சஸ் தான். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கீ கிடையாதுல்ல? ஓகே. இது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா சுவிச்சஸ்? அப்பயே 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் மெயினாக சீட் சொல்லுங்க. சீட் பார்த்தீங்கன்னா செம்ம குஷனிங்காக இருக்குது. ஸோ லாங் ரேஞ்ச் போகும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் மீட்டர்ஸ். ஸ்கோடா பேட்சிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மித்த காசில் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோலுமே இருக்குல்ல, செட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த பொம்மை கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது பேக் வரதுக்கான சுவிச்சஸ். அண்ட் அப்புறம் பேடல் ஷிஃப்டர் இருக்குது. ஓகே. அண்ட் ப்ளஸ் மைனஸ் இங்கே பாருங்கள் இந்த காரில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் மெயினாக இதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே எதுவுமே கிடையாது. அப்போ வந்த மாடலில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது. அதை வச்சே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கால் அட்டன் பண்ணணும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஒரு கால் பண்ணுறாங்கனாலும் இதில் காமிக்குதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ். ஸோ இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். பட் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரேடியோ, மீடியா, ஃபோன், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆப்ஷன்ஸ். ஸோ பார்க்கிங்கான சுவிச்சஸ் இங்கே இருக்குது. அண்ட் ஏசி வென் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அண்ட் பாருங்களேன் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா. அண்ட் ஹாரனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரன் சேஞ்ச் பண்ணிங்களா? இல்லை, ஸ்டாக் தான். ஓகே, நம்ம அந்த சைட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் டிஎஸ்டி கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வந்து சொன்னார் காருக்குள்ளே ஏறும்போது XV700 ஓட்டும் போது அந்த ஒரு சின்ன தம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் சேஞ்ச் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சுங்க. அது வந்து இதில் மேக்ஸிமம் தெரியாது. ஸோ நிறைய கார் வீடியோஸ் நான் பார்த்தேன். ஸோ இந்த கார் பொறுத்த வரைக்கும் அந்த தம்ப் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. நான் ஓட்டும் போது உங்களுக்கு ஃபீல் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்டர், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. பவர் பயங்கரமாக இருந்துச்சுல. ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓட்டி காமிச்சாரு. நல்ல ஒரு புல் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி விண்டுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போது வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்கல. ஸோ நார்மல் சீட்ஸ் தான். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அண்ட் ஓகே, எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் சன்ரூஃப் ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா இதான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா காசுலையுமே ஏசி வெண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா லைட்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ். அண்ட் பரவாயில்லைங்க, நிறைய விஷயங்கள் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே பேசப்பட வேண்டிய ஒன்று. ஃபேமி ஸோ ரைட் சைடில் பாருங்கள் பவர் சீட்ஸ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயுமே பவர் சீட்ஸ் தான் வருது. ஃபேமி வாங்க, இந்த சூப்பர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு வருவோம். அண்ட் பயங்கரமாக இருக்குது. அண்ட் ப்ரோ ரன்னிங்லேயே ஸ்போர்ட்ஸ் மோட் போடலாமா இதில்? போடலாம் ப்ரோ, போடலாம். அண்ட் கைஸ் நார்மல் டிரைவ் மோடில் இருக்குது. ஜஸ்ட் ஆக்சிடென்ட் பண்ணுற பாருங்க. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை ரொம்ப கீழே வச்சிருக்காரு. ப்ரோ இன்னும் மேலே தூக்கலாமா? மேலே ஏற்றலாம் ப்ரோ, ஃபுல்லாக மேலே. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிடுவாங்க. ஏன்னா ப்ரோ இப்படியே ஓட்டி பழகிட்டாரு. நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேருந்து இப்படி வியூ பார்க்குறதுக்கு. ஏன்னா ஸ்டேரிங் இவ்வளோ தூரம் வந்துருதா, அதனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிரர்ஸ்மே நல்ல பெருசுங்க சைடில் வியூ பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டஸில் ஃபீல் பண்ண அதே தான். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குங்க. ஸோ எல்லா கார் மாதிரி இல்லாமல். அண்ட் ஓகே, ஹைவேஸ் வந்துட்டோம். ஸோ எங்கே போனால் சேஃபாக போங்க. அண்ட் லிமிட்டோட ரைட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி தான் வருது. போகலாமா? ஜஸ்ட் டிரைவ் மோடில் பவர் பார்ப்போம் கைஸ். நம்ம ஆக்சிலேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைக்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஆக்சிலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக வரவங்களா
சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க? எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்கு ப்ரோ? 4 ஏர் பேக்ஸ் இருக்கு. ஓகே, அந்த சைட்லயும் பின்னாடி வந்ததுல. ஆமா. ஃப்ரண்ட்ல 2, பேக்ல 2 பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. சோ இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ப்ரோ நீங்க கவர் பண்ணிருக்கீங்க? கிலோமீட்டர்ஸ் அதுல எக்ஸாக்ட்டா தெரியல. அதுல 1 lakh மேல ஓடிருக்கு. ஆமா, 1,20,000 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கார்ல நீங்க ஃபீல் பண்ண விஷயங்கள் ப்ரோ? ஃபீல் பண்ண விஷயம்னா அந்த எப்போ ஓட்டமா அந்த 10 years ஓல்ட் காரனே தெரியாது. ஓகே ஓகே. ஏன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா பக்கா கண்டிஷன்ல வெளிய இருந்து பார்த்தாலும் எங்கேயுமே ஒரு டென்ட் கூட இல்லாம சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் நம்மளோட அட்வென்ச்சர் 390 லெஃப்ட்ல போகுது. நம்மள மாதிரியே செட் பண்ணிருக்காருங்க. ஸோ டாப் பாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அந்த ரைடர்ஸ் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் வருங்க. ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐயோ, இது வேற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இண்டிகேட்டர்ஸ்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஹிமாலயன் 450 பாத்தீங்கன்னா போகுது. அண்ட் நீங்க யாரும் பைக் லவர்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா கார் வீடியோஸ் பார்ப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா நானே ஒரு பக்காவான ஒரு பைக்கரு. ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா காருக்கு மாறிட்டேன். ஸோ அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ மாற்ற வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ காரை பற்றி பேசுவோம். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 மேலே போகலைங்க. ஸோ 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காசை சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த சின்ன சின்ன பப்பு கூட பார்த்தீங்கன்னா பெருசாக தெரிஞ்சு கொள்ளலை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார். ஸோ செகண்ட் மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கும் ப்ரோ சூப்பர்லாம்? கிடைக்கும் ப்ரோ. ஸோ ஹார்ன் அடிப்போம். இந்த ஹார்னோட சவுண்ட் தான் நான் சொன்னேன். ஸோ மித்த காசை விட எனக்கு இதில் கொடுத்துருக்க ஹார்ன் பார்த்தீங்கன்னா ப்ரோ இது யூனிக்கான ஸ்கோடாவோட ஹார்ன் தானே ப்ரோ இது? ஆமாம். இதுக்குன்னே கொடுத்ததில்ல. ஆமாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைடில் ஸ்கோடா ஹார்ன் கேட்டாலே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன். அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஹார்ன் சவுண்டு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 270 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200+ தாராளமாக போகும்ல? போகும். ஸோ ரோடை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் 100+. ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்சிங்கே தெரியல. இதுதான் பக்காவான ஒரு ஆட்டோமேட்டிக் கார்னு சொல்லுவேன் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா மித்த கார்ஸில் கூட நம்ம நார்மல் கியர் மாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வரும். பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியலங்க. மொத்தம் எத்தனை கியர் ப்ரோ? 7 or 8? 7 கிட்ட வரும் நினைக்கிறேன். இது D6ல இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி கார்ஸ்ல எல்லாமே 7 நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போனோம்னா D7 மாறிடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா காமிக்குது 6 கியர் மாறிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஃபர்ஸ்ட் கியரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா சேஞ்சஸே தெரியல சுத்தமாக. அதான் நல்லா இருக்கு. யூட்டர்ன் போடுவோம். ஸோ யூட்டர்ன் போட்டுட்டு அண்ட் ஹைவேஸில் திருப்பும்போது பார்த்து சேஃபாக திருப்புங்க. ஏன்னா எந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா திருப்பிடுங்க. நான் ஓரமாக நிறுத்துறேன். ஸ்போர்ட் மோட் போட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க கைஸ். ஸோ மெயினாக ஸ்போர்ட் மோட் தான். அதுவும் பிரேக்கிங்கும் பக்காவாக இருக்குங்க. ஸோ வச்சா டக்குன்னு நிற்கும் பயப்படாமல். அண்ட் ஃபைனலி ஸ்போர்ட் மோட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸ்போர்ட் மோட் வந்துருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ப்ரோ எதுவும் காமிக்கவே இல்லை. ஸ்போர்ட் மேலே அங்கே ரைட் சைடு D6ன்னு காமிச்சிருவாங்க. S1 காமிக்கும். S1 ஓகே ஓகே. அது சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸ்போர்ட் 1 ஸ்போர்ட் 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடும் போல். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் காரை கரெக்டாக உட்காந்துக்கோங்க. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஃபேமிலி போவோமா? குறுக்க வந்துடாதீங்கடா. லெட்ஸ் கோ. வாவ், அதுக்குள்ள 80+. கைஸ் மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க மீட்ரு. ஐயோ, இது பக்கத்துல எதுவுமே வர முடியாது போலயே. வா, அசால்ட்டா 140 பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கும் அப்புறம் 140 பண்றதுக்கு. ஆனா அவ்வளோ ஸ்பீடா இருந்துச்சுங்க. இந்த RPM பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு கேப் கூட இல்லாம டக்குன்னு போகுது. அந்த அளவு பவரா இருக்கு. வேற மாதிரிங்க. தலைவர் கண்ணாடி பார்க்குற பழக்கமே இல்லை போல. பார்த்தாலும் நான் லைட்டா வந்து ஆட்டி காமிப்பா என்ன காமிக்கிறாங்க ஹைவேஸ்ல. நீங்கெல்லாம் வச்சுக்கின்னு என்னத்தான் பண்ணுறதோ. அண்ட் கைஸ் ரியலாக சொல்லணும்னா சூப்பர் ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கார் ஓட்டி பார்க்கணுன்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ மூலியமா ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் ரொம்ப நன்றி ப்ரோக்கு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு பிஸி ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷிஃப்டர் இருக்குங்க. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணலாமா ப்ரோ? பேலன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. சும்மா அப்படியே டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா 4th கியர் அண்ட் 2nd கியர். வாவ் கைஸ், அப்படியே பேலன்ஸ் ஷிஃப்டர்ல மாற்றிட்டு இருக்கீங்க. செம்மையாக இருக்குங்க இது. ஒர்த்து. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரில் பேலன்ஸ் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் ரோடு போயிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ரோட் சைடில் இந்த மாதிரி நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே போனாலும்
அதாவது ஓவர்டேக் அடிக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்க. ஏன்னா பேரிகார்ட்லாம் வச்சுருக்காங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா டக்குன்னு ஓவர்டேக் பண்ணும்போது தான் நமக்கு மிஸ் ஆகும். இங்கே பாருங்க, இன்னும் லெஃப்ட்டில் ஓவர்டேக்கர் அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது சொல்லப்போனால் ஓவர் ஸ்பீடில். இங்கே பாருங்க தலைங்க எப்படி ஓட்டின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவே ரைடர் நினப்பு போல. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கார் ஓட்டும் போதெல்லாம் பயந்து தான் ஓட்டுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கரமாக ஓட்டுறவங்க கூடலாம் நம்மளால போட்டியே போட முடியாதுங்க. அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூட்டனை போட்டுருவோம். அண்ட் மெயினாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஒரு லாரி போயிட்டுருக்கு. அது மேலே போட்டதுக்கப்புறம் தான் ரைட் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் அடிப்போம். அண்ட் கார் பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்தில். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளங்க. ஸோ லென்த்தான காருங்கிறது. கமான், ஸோ ஃப்ரீ ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் போட்டுருவோம். ஸோ பிரேக்கிங் பைட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. போங்க தலைவரே. அண்ட் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் மீட்டர்ஸை காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். அவ்வளோதான். அப்பா எவ்வளோ ஸ்பீடாக போகுது நீங்களே பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வியூ நல்லா இருக்குல்ல. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஒரு பைக் போயிட்டுருக்கு. என்ன கப்பல்ஸாக போகிறாங்களா ப்ரோ? அப்படிதான் நினைக்கிறேன். சோதிக்கிறாங்கப்பா. ஸோ இன்டர்செப்டார். அண்ட் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் போவோங்க. ஸோ பெரிய ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ப்ரோவும் ஜாயின் பண்ணிப்பார் நம்ம கூட வந்துருங்க. ஸோ ஜிடி ஸோ பெங்களூரில் தானே இருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த சைடு நான் சொல்கிறேன், போவோம் ஏதாவது ரைட் பண்ணுவோம். அண்ட் ஓகேங்க, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரும் சூப்பர் லவ்வர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில், அதாவது இப்போ நியூ மாடலும் நிறையா வந்துருச்சுங்க. சூப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுல ப்ரோ. ஆமாம், அதெல்லாம் இன்னும் ரேட் அதிகம். ஸோ 50 lakhs கிட்ட வந்துருச்சுன்னு ப்ரோ சொன்னார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ கிடையாது. ஓகே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா. ஓகே, அதுக்கு நீங்கள் இந்த காரே ட்ரை பண்ணலாம் கிடச்சிதுன்னா. ஏன்னா அந்தளவு பக்காவான ஒரு காருங்க. ஸோ பவர் பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஆக்சிலேஷன் பண்ணுறேன். எப்படி அண்ட் சவுண்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா தெரியுதுங்க, நல்லா இருக்கு. பா சூப்பர் தான். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து இன்ஜின் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கார் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஃபீல் என்னன்னா அந்த கம்ஃபர்டபுள் இருக்கணும். அண்ட் பவர், மோஸ்ட்லி பசங்க ஓட்டினா பவருக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு காரே ட்ரைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரில் எல்லாமே இருக்குங்க. என்ன சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆகுது, அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும். ஸோ இப்போ இருக்கிற காசில் வருது. பழைய காசில் பார்த்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடிஞ்ச அளவு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே போதும் நமக்கு. அதை வச்சு எத்தனை வருஷம் ஓட்டியிருக்கோம் நம்ம, இது என்ன புதுசாக. அண்ட் ஓகேங்க, ஸோ எங்கே போனாலும் சேஃபாக போங்க. அண்ட் காசில் போனால் சீட் பெல்ட் போட்டு சேஃப்டியோட ட்ரைவ் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் போனால் ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, அண்ட் ப்ரோ ரொம்ப நன்றி ஸோ வந்ததுக்கு. அண்ட் ஓகேங்க, அந்த கார் பிடிச்சிருக்காங்கிறத கடைசியாக ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு போங்க. அண்ட் ஓகேங்க, ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் மட்டும் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை. குண்டும் குழியுமா இருக்குது ரோடு. சூப்பர், இப்படி தான் இருக்கணும். அண்ட் ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, டேக் கேர், லவ் யூ ஃபேமே. எங்கே போனால் சேஃபாக போங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா.